ஹலோ. என்னப்பா தூங்கிட்டியா? ஃபோன் எடுக்கல. ஆ சரிப்பா, என்ன போன வேலை என்ன ஆச்சு? நான் கிடைக்கலப்பா, ட்ரை பண்ணினாங்க. என்னப்பா எல்லா டைமும் இதே தான் சொல்கிறேன், எல்லாம் உன்னை நம்பி தான் இருக்கும். இந்த வாட்டி கண்டிப்பாக கிடச்சிடும்பா, இன்னைக்கு ஒன்று இருக்கு. சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக பாருப்பா. சரிப்பா. விட்டுருந்தா நான் செத்துருப்பேன். வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்து ஓட்டணும். சரி, அது விட ஜாபன் டேய் என்ன இல்லைடா, கிடைக்கல ஒன்று. எனக்கெல்லாம் கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து போகிறேன். ஆமாம், உனக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது தானே? சரி, போய் ப்ரிப்பேர் பண்ணுவோம். வந்துட்டான். என்னடா ஆச்சு இன்டர்வியூ இன்னைக்கு? என்னடா இது கழுத்தாண்ட என்ன ரத்தம்? கீழே வந்துட்டான். சரி உட்கார். என்னடா போன வேலை என்னாச்சு? இந்த டைமும் கிடைக்கலடா. என்னடா லைஃப் இது? பிடிச்ச வேலையும் கிடைக்கல, படித்த படிப்புக்கு வேலையும் கிடைக்கல. இதில் எங்கேருந்து என் ஃப்யூச்சரை நான் ரன் பண்ணுறது? இதில் வேறு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு நான் தான் பார்த்துக்கணுமா? இதில் வேறு என் ஆளுக்கு வேறு அவங்க வீட்டில் பேசி சம்மதிச்சு வச்சு கல்யாணம் வேறு எப்படி பண்ணுறது? என்ன பண்ணுறதுனே தெரியல, மண்டே பிடிச்சிக்கிறா. ஏண்டா ஒரே கம்பெனியில் தான் அப்ளிகேஷன் போடுவியா? என்னமா 4-5 கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்டா. ஒரே ஒரு கம்பெனியில் அப்ளிகேஷன் போடுறது, ஒரே ஒரு கம்பெனியில் போடுறது, அப்படிலாம் பண்ணாத இனிமே. என்ன நான் சொல்கிறது கேளு. 5 கம்பெனியில் அப்ளிகேஷன் போடு, எல்லாத்துக்கும் இன்டர்வியூ போ, எதனா ஒன்றுத்தில் கிடைக்கும், செட்டில் ஆகிடு. அவள் தான். ஏய், ஆள் மெசேஜ் வந்து பாரு. ஜாப் கிடைச்சிச்சா? இல்லை, கிடைக்கல. சரி விடு, ஃபீல் பண்ணாத, கிடைக்கும். எங்கள் வீட்டில் நம்ம லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசிட்டேன். எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. நீயும் உங்கள் வீட்டில் கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லு. ஏய், ரிப்ளை பண்ணுறேன்னா யோசிச்சுனுங்கிற. டேய், நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை, அதையே நினச்சின்னு இருக்காத. வேலை கண்டிப்பாக கிடைக்கும், ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். உள்ளே மருந்து இருக்குது, அதை போட்டுக்கின்னு குளிச்சுட்டு போய் படு. நான் ஒன்றுமே பண்ணாமல்
யார் நீங்க? எதுக்கு என்ன மட்டும் டார்கெட் பண்ணிருக்கீங்க? நான் யாரும் இல்லை, உன்னோட ஃப்ரெண்டு தான் நான் போன வாரம் நடந்த ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டேன். இப்போ நீ என் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன எதுக்கு சாவடிக்க பார்க்குற? நான் உன்னை கொல்ல பார்க்கல, உன்னை காப்பாற்ற பார்க்கல. யார்கிட்ட இருந்து? நீ லவ் பண்ண பொண்ணு பிரியா, அவன் மத்தியானம் செத்தா இல்லை, அவன் உன்னை கூடவே கூட்டிகிட்டு போக பார்க்குறான். என்னடா ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கு, என்ன மூஞ்செல்லாம் ரத்தம்? என்ன ஆச்சு, பைத்தியம் முடிச்சிச்சு அவனுக்கு? டேய் இப்போ என்ன நீ தான் உங்களை பொண்ண? டேய் நான் என்னடா பண்ணேன் பிரியாவை? நான் பேய் இல்லைடா. இருடா ஒரு நிமிஷம். பாடுறா, நல்லா பாடுறா. எனக்கு கால் இருக்கு, ரத்தம் வருது, நான் பேய் இல்லை. பிரியாவே நான் கொல்லலை, பிரியா உயிரோட தான் இருக்கா. நம்பர்லாம் ஃபோன் பண்ணி பாடுறா. பிரியாவும் சாவல, யாரும் சாவல. அப்புறம் எல்லாமே கனவா? இதான் பைத்தியம் இருந்துச்சா? உனக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல, நீ கொஞ்ச நாளாக சரியில்லை, வா டாக்டர் கிட்ட போகலாம். பேஷண்ட்டுக்கு முடிவு பண்ணுறீங்களா? ஆமாம் டாக்டர், லைட்டாக பிடிப்பான். எப்படி ஒரு 5-6 வருஷமாக பிடிக்கிறோம் டாக்டர். இவருக்கு டெலிஷன் ஒரு சிண்ட்ரோம் வந்துருக்கு. டெலிஷன்னா எனக்கு புரியல டாக்டர். டெலிஷன்றது ஒரு விதமான மனநோய் இது வந்தவங்களுக்கு இருக்கிறது இல்லாத மாதிரியும் இல்லாதது இருக்கிற மாதிரியும் காட்டுறது தான் இதோட தனித்துவமே. டெலிஷன்றது இது எப்படி டாக்டர் வரும்? இது எப்படி வரும்னு நான் சொல்ல முடியாது. டெலிஷன்றது தேவையில்லாத பற்றி யோசிக்கிறது, இந்த ஓவர் திங்கிங் அப்படிலாம் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி தேவையில்லாத பற்றிலாம் யோசிக்கும் போது தான் டெலிஷன் ஒரு சிண்ட்ரோம் வரும். அப்படி இல்லைனா இவருக்கு நெருக்கமாக இருந்தவர் இறந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் டெலிஷன் வர வாய்ப்பு இருக்குது. இவர் இவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாமல் எதனா சம்பவம் வந்துருக்கலாம். அதனால கூட டெலிஷன் அஃபெக்ட் பண்ணலாம் இவருக்கு. சார் இதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் இருக்கா? டெலிஷனுக்கு அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே போதும். அதே அவங்க மைண்டை காம் பண்ணி விட்ரும். அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும் அந்த அவசியம் இல்லை. நான் இப்போதைக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதி தரேன், அது மட்டும் வாங்கி கொடுக்கும். அப்புறம் ஆல்கஹால் கம் பண்ணுறது நல்லது அவர் மைண்டு. ஓகே டாக்டர். அப்போதான் இதுக்கு மாதிரி நடந்தாலும் ரொம்ப இல்லைடா, எல்லாமே ஒரு மாயை தான். மாயையோ நிஜமோ என் நெஞ்சின் திரைக்குள் யாரு? வானவில் நிறைவனா காற்று என் உணர்வு சிதையுது. என் உணர்வு சிதையுது. நினைவுகள் கூட்டு புழுக்க நிழல் மட்டும் நிற்கும் தொழில். டேய் என்னை ஒரு கம்பெனியில் செலக்ட் பண்ணாங்கல்ல, அங்கே ஏதோ ஒரு விஷயமா கூப்பிட்ருக்காங்க. நான் அப்படியே ஒரு 12-1 மணிக்காக வந்துடுவேன். நீ என்ன பண்ணு, குளிச்சுட்டு சாப்பிட்டு இங்கே இருக்காத, தனியாக இருக்காத. நீ என்ன பண்ணு, ரவி வீட்டுக்கு போயிடு. நான் ஒரு 12-1 மணிக்கு நான் வந்துடுவேன். என்னடா பார்க்குற? டாக்டர் குடிக்க வேணாம்னு சொன்னாங்களே, குடிக்கிற நான் பார்க்குறேன். அது ஒன்றும் இல்லை, இதோட குடியை நிறுத்திலனுங்கிற. அதை லாஸ்ட்டாக ஒரு டைம் குடிச்சிடலாம், நீ குடி.
ஃப்ரீயாவே நான் கொள்ளல, ஃப்ரீயாவே தான் இருக்கா. இவருக்கு டெலிவிஷன் ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. என்ன கொள்ளல, ஃப்ரீயாவே தான் இருக்கா. என்ன இது செருப்பு இங்கே இருக்குது, வீட்டுக்கு தான் போக சொன்னாங்க.